ஸோ வெல்கம் டு பிரவீன் எஜுகேஷன் இன்ஸ்டியூட். இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்டுக்கு என்ன கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னா, ஆல்ரெடி 6 சம்ஸ் எடுத்தாச்சு. ஸோ இன்றைக்கி எக்ஸசைஸ் 3.8ல் செகண்ட் கொஷின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபைண்ட் தி வேல்யூஸ் ஆஃப் ஏ அண்ட் பி இஃப் தி பாலினாமியல்ஸ் ஆர் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. கீழ்காணும் பல்லுறுப்புக்கோவையின் முழு வர்க்கங்கள் எனில் ஏ மற்றும் பியின் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கொடுத்துருக்க கேள்வி பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்துச்சுன்னா லாங் டிவிஷன் கான்செப்டை யூஸ் பண்ணி ஏ வேல்யூ பி வேல்யூ உங்களை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ வாங்க இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ செகண்டில் ஃபஸ்ட்டு கொஷின் நம்ம வந்திருக்கோம். இதில் இது ஏ வேல்யூவும் பி வேல்யூவும் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வழக்கம் போல் லாங் டிவிஷன் கான்செப்ட்டுக்கு நான் வரேன். ஓகேங்களா? இப்போ லாங் டிவிஷன் கான்செப்ட் என்னது? 4x⁴ மைனஸ் 12x⁴ ப்ளஸ் 37x² ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் கொஷினை எழுதிக்கணும். எழுதுனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே ஃபஸ்ட்டில் இருக்கிற வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற வேல்யூ ஃபஸ்ட்டு எல்லாமே டிஸ்னிங் ஆர்டரில் இருக்கான்னு பார்த்துக்கணும். அதே சமயத்தில் இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற வேல்யூவை எடுத்து அவங்களுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், வர்க்க மூலம் எடுக்கணும். அப்போ வர்க்க மூலம் எடுத்திங்கன்னா 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 2, x⁴ பாதி எழுதணும். ஸோ எக்ஸு ஸ்கொயர். இந்த எக்ஸு ஸ்கொயரை தூக்கி நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே எழுத போகிறேன். ஸோ 2x² எழுதிட்டேன். ஸோ இங்கே என்ன எழுதுகிறோமோ அதே தான் இங்கேயும் எழுதணும். ஸோ 2x² நான் மறுபடியும் இங்கே நான் எழுதிட்டேன். ஸோ பாருங்கள், 2 2s are 4, x² × x² பவர்ஸை ஆட் பண்ணணும், x⁴. அதுக்கப்புறம் சிம்பிள்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது இந்த வேல்யூ என்ன ஆகிடும்னா கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம அடுத்த ப்ரொசீஜர் என்ன பண்ண போகிறோம்னா, இவங்க 2 பேரை நம்ம கீழே இறக்க போகிறோம். எப்பயுமே ஸ்கொயர் ரூட் கான்செப்டில் 2 டேர்ம்ஸை தான் நம்ம கீழே இறக்கும். அந்த கான்செப்டில் உங்களுக்கு தெரியும். ஸோ -12x⁴ ப்ளஸ் 37x². ஸோ 2 டேர்மை கீழே இறக்கியாச்சு. இறக்குனதுக்கப்புறம் பாருங்கள், மேலே இருக்க வேல்யூவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மேலே இருக்க வேல்யூ என்ன பண்ணுவோம்? எப்பயுமே 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அதே கான்செப்ட் தான். ஸோ 2 2s are 4 இல்லையா? 2 2s are 4. அப்போது 4x² எழுதிட்டேன். 4x². இப்போது இந்த ஃபஸ்ட்டு வேல்யூவை எடுத்துக்கிறேன், -12x⁴ இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ 4x² எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு டிவைட் பண்ண போகிறேன். இப்போ டிவைட் பண்ணோம்னா 4 1s are 4 3s are. ஓகேங்களா? ஸோ -3. அதே மாதிரி x² இருக்குது. ஸோ டிவைட் பண்ணும்போது பவர்ஸு சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ பவர் 1 ஆகிடும். ஸோ x⁴ x. ஓகேங்களா? அப்போ -3xை தூக்கி நான் இங்கே எழுதுகிறேன். இப்போ -3x புரிஞ்சா? சரி, இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த 2 வேல்யூவை தூக்கி இந்த -3x கூட நம்ம என்ன பண்ணுறோம்? மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? சரி வாங்க. 4 அதாவது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 4 × 3 12, x² × x x⁴. ஓகேங்களா? ஓகே. தென் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 3s are 9, x × x² ஓகே. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கீழே டேர்ம்ஸில் எழுதியாச்சு. ஸோ சிம்பிளை நம்ம என்ன பண்ணிடலாம்? சேஞ்ச் பண்ணி கேன்சல் பண்ண ட்ரை பண்ணலாம். அப்போ இவங்க 2 பேர் கேன்சல் ஆகிடுவாங்க இல்லையா? ஏன்னா சேம் நம்பர்ஸு. அப்போ நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது? 37x² மைனஸ் 9x². ஏன் மைனஸ் போட்டோம்? சேஞ்ச் ஆன சிம்பிள் தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்போது 37ல் 9 போச்சுன்னா 28x². அந்த 28x² எடுத்து நான் இந்த இடத்துல எழுதிக்கிறேன், 28x². அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இவங்க 2 பேரை கீழே இறக்க போகிறேன். ஓகேங்களா? அப்போது ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் ஏ. ஓகேங்களா? ஸோ இவங்க 2 பேரும் நான் கீழே இறக்க போகிறேன். இறக்கியாச்சு. சரி, ரைட்டு. இப்போது
அதான் ஃபஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோர் முடிச்சாச்சு. இப்போ 3வது ஃப்ளோருக்கு வந்தாச்சு. 3வது ஃப்ளோரில் பாருங்கள், இவன் 2 பேரையும் நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 2s are 4x ஸ்கொயரு. அதே மாதிரி மைனஸ் 3 2s are 6x. இப்போ இதில் ஏ வழி பி வழி கண்டுபிடிக்கணும் தான், இல்லைன்னு சொல்ல. அதே சமயத்தில் என்ன க்ளூனா வழக்கமாக சால்வ் பண்ணுறதுபடியே போயிடலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டில் இருக்கிறத எடுத்துக்கிறேன். அப்போது 28x ஸ்கொயரையும் இதில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது என்னது 4x ஸ்கொயர், இவங்க 2 பேரையும் நான் டிவைட் பண்ண போகிறேன். அப்போ டிவைட் பண்ண போகிறேன். இப்போ டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? இப்போ எக்ஸ் ஸ்கொயரு கேன்சல் ஆகிடும். 4 டேபிளில் அடித்தோம்னா 7 டைம்ஸ். அப்போ எனக்கு என்ன கிடைக்கிது? 7 கிடைக்கிது. கரெக்டாக இல்லையா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த 7 தூக்கி இந்த இடத்துல எழுத போகிறேன். ஸோ +7, இங்கேயும் +7, இங்கேயும் +7. இந்த மொத்த வேல்யூ தூக்கி இந்த 7 கூட மல்டிப்ளை பண்ண போகிறேன். சரியா? பாருங்கள், 4 7s are 28. எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வந்துடும். எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், அதே மாதிரி 6 7s are 42x. ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு 7 7s are 49. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம எழுதிட்டோம். எழுதுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா பெர்ஃபெக்ட் ஸ்கொயரு. ஸோ அதோட ஆன்சர் எப்போயுமே 0 தான் வரும். இந்த சிம்பிளை வந்து சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஆப்வியஸாக இதோட வேல்யூஸ் வந்து சால்வ் ஆகும்போது ஆட் பண்ணும்போது ஆன்சர் 0 வருங்கிறது கான்செப்ட். புரிஞ்சுங்களா? சரி, இப்போ 0 போட்டாச்சு. இப்போ இதை வச்சு நம்ம எப்படி சார் ஆன்சரை வந்து ஃபைனல் ஆன்சர்ஸ் எழுதுறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 28x ஸ்கொயர் மைனஸ் 28x ஸ்கொயர் 0. ஓகே, ஸோ அந்த கான்செப்ட் படி நம்ம என்ன பண்ணலான்னா பிஎக்ஸ் கோஃபிஷியன்ஸ் விட்டுருங்க. கோஃபிஷியன்ட்னா எக்ஸ் இருக்குல்ல, அதை விட்டுருங்க. அப்போ பி இருக்குது பாருங்கள், இந்த பி கூட +42 பண்ணும்போது எனக்கு ஆன்சர் என்ன ஆகிடுது? 0 ஆகிடுது. அப்படிங்கிற கான்செப்டே எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஏ கூட 49 மைனஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆன்சர் என்ன ஆகிடுது? 0 ஆகிடுது. அதையும் நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போது நான் என்ன பண்ணலான்னா இந்த 49 வந்து 42 இருக்கு இல்லையா, இந்த 42 ரைட் சைடு கொண்டு போய்க்கிறேன். அப்போ b is equal to -42, a is equal to 49 சொல்லிடலாம். சின்ஸ் இது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படிங்கிற கான்செப்ட்டுங்கிறனால நம்ம வந்து இதை என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இதோட வேல்யூஸை வந்து ஈக்குவல் டு 0 பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். தேர்ஃபோர் a is equal to 49, b is equal to -42ன்னு சொல்லிட்டு இந்த ஆன்சர் நம்ம முடிச்சிடலாம். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.